என்ன மகேஷ் பேசாம போறாரு? மகேஷ், ஏய் என்ன மகேஷ், நான் பாட்டுக்கு அவ்வளவு நேரமா கத்திக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. இல்ல சார், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போகணும். ஏய் மகேஷ், நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டு எங்க வேணாலும் போங்க. நான் ஏன் உங்களை தடுக்க போறேன் சொல்லுங்க. சார், உங்களுக்கு என்ன சார் பதில் வேணும்? மேகாவோட கர்ப்பத்துக்கு யார் காரணங்கிற உண்மை எனக்கு தெரியணும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மாணிக்க உங்களை எதுக்காக கடத்தினா அதுக்கான காரணத்தை சொல்லுங்க. சார், இந்த 2 கேள்விக்கும் ஒரே பதில் தான் சார். அந்த பதிலை இப்போதைக்கு என்னால சொல்ல முடியாது. நீங்க உண்மையை சொல்லாம வீட்டுல யாரும் நிம்மதியா இருக்க முடியாது. சார், நான் உண்மையை சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன் சார். ஏய் மகேஷ், விளையாடாதீங்க. ஒழுங்கு மரியாதையா அவளோட கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு சொல்லுங்க. சார், நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் ஒண்ணுதான். இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது. ஏய், அப்ப எப்படா சொல்லி தொலைவ? சொல்றா, கேட்டுட்டே இருக்க. நானும் எவ்வளவு நாள் தான் உன் வாயில இருந்து உண்மை வரும்னு காத்துட்டு இருக்க முடியும்? ஏய், உன்னால வீட்டுல யாருமே நிம்மதியா இருக்க முடியல தெரியுமா? ஏய், ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்ல. மேகாவோட கர்ப்பத்துக்கு யார் காரணம்? அதை தெரிஞ்சுக்கிட்ட ஏன்டா நீங்க 2 பேரும் உண்மையை மறைச்சிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா உண்மையை சொல்றா, சொல்றா. சார், இல்ல சார், இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது. அப்படியா? அப்ப மாணிக்க எதுக்குடா உன்னை கடத்தணும்? சொல்றா, சொல்லு, எதுக்காக கடத்தணும்? சார், நீங்க நடிச்சே கேட்டாலும் இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது. சொல்ல மாட்ட? உன்னை நல்லவன் நினைச்சேன்டா. இப்போ நீயும் மேகா கூட சேர்ந்துக்கிட்டு எங்களை டார்ச்சர் பண்றல்ல? போடா போ. உன்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். போ.